ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு ரொம்பவே சந்தோஷம். கூடிய சீக்கிரத்தில் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் பேசிகிட்ருக்கேன். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நான் அப்போவே இப்போ வீடியோ போடலான்னு இருந்தேன். போட முடியல. அப்பா அன்றைக்கி பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டார். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போ அப்பா பிரிஞ்சு போனாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எல்லா பெண்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக வீடியோ. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் போகல. நாங்கள் இங்கேயே எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால தான் என்னால் சரியாக ஸ்டிச்சிங் வீடியோஸ் என்னால் போட முடியல. இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, கமெண்ட் பண்ணுறது சரியான விதத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரோட உடல் அமைப்பை வச்சு கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தரோட உடல் அமைப்போ ஒருத்தரோட கலரை வச்சு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. கேலி செய்யாதீங்க. அந்த கேலி செய்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரை கேலி செய்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரிங்களா? ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது நம்மளுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது நம்மளுக்கு. அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுறது பண்ணாமே இருங்க. எதுக்கு சும்மா வேஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இது எல்லாருமே வெள்ளையாக இருக்கணும், எல்லாருமே அழகாக இருக்கணும்னாக்கா நம்மளால் நம்மளை உருவாக்க முடியும்னாக்கா அப்போ எல்லாம் உலகத்தில் யாருமே கருப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஃபேராகவே இருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது கேலி செய்யாதீங்க. அது ரொம்ப தப்பு. இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது எதுனா தவறாக இருந்தாக்கா மன்னிச்சுக்கோங்க. நான் ஏதோ தவறாக பேசலை. கேலி செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சாப்பிடணும். சரி, கமெண்ட்டை இப்படி தவறாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரீச் ஆனதுக்கும் நன்றி சொல்லிவிட்டு தான் சாப்பிட்ணும். படிப்படியாக என்னை மேலே உயர்த்துவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி. சரி, இதுவும் கடந்து போகும். ஓகே உறவுகளே, வேறு என்ன பேசுறது? ஓகே, அப்பா போன கஷ்டம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு 2 நாளைக்கு அப்படி இருக்கும்.